ஏன்டா இந்த எறாவ பொரிச்சு குடுத்தேன்னு ஆயிடுச்சுங்க. கடைசில எனக்கு தான் 2 வேலையா போயிடுச்சு. அப்படி என்னதான் ஆச்சுன்னு நீங்க நெனைக்கலாம். நான் அத உங்களுக்கு கடைசியா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த பொரிச்ச எறாவ செய்யறதுக்கு என்னென்ன வேணும்னு பாத்துடலாம். 1 கிலோ எறால ஆச்சி இல்லன்னா சக்தி மீன் வறுவல் மசாலாலருந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல சேர்த்துக்கோங்க. அடுத்து குழம்பு மிளகாத்தூள்ல இருந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல சேர்த்துக்கோங்க. அப்புறம் கலருக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் போல சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், கடலை மாவு 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் போல பெப்பரும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட 1/2 மூடி லெமன் இல்லாததுனால ஒரு 1/2 டீஸ்பூன் போல வினிகர் சேர்த்துக்கிட்டேன். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் சுகர், ஒரு 1/4 டீஸ்பூன் போல கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊறினாலே போதும். நல்லா எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்தீங்கன்னா போதும். உள்ளக்க சாஃப்டாவும் வெளியே நல்லா மொறு மொறுன்னு நமக்கு எறா வறுவல் கிடைக்குங்க. வந்தோமா சாப்பிட்டோமான்னு போகாம ரொம்ப டேஸ்டா இருக்கு, 1 கிலோ பத்தாதுன்னு சொல்லி இன்னும் 2 கிலோ வாங்கி கையில கொடுத்து எதையும் சேர்த்து பொரிச்சு கொடுத்துருமா அப்படின்ட்டாங்க. என்ன கொடுமை சரவணன்.